வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனை மற்றும் அமலாக்கத்துறை சோதனையின் தொடர்ச்சியாக தற்போது அதே இடத்தில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகிறது. அமலாக்கத்துறை தற்போது செந்தில் பாலாஜியை குறிவைத்து சோதனை நடத்துவதற்கு பின்னணி காரணம் என்ன என்கிற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. கடைசியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மார்ச் 4ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக மார்ச் 4ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை. இந்த நிலையில் இந்த பரபரப்புக்கு மத்தியில் மார்ச் 7ஆம் தேதி அதிரடியாக களத்தில் இறங்கிய அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியின் பினாமி என்று அறியப்படும் கொங்கு மெஸ் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஒருவரையும் மேலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகங்களில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வந்தனர். அதாவது செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்வதற்கான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் மேலும் அதிரடி சோதனையின் மூலம் பல ஆதாரங்களை திரட்டி செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் எந்த விதத்திலும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகவே தற்போது அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மணல் குவாரிகளில் பல ஆயிரம் கோடி பணம் கணக்கில் காட்டப்படாததால் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று அமலாக்கத்துறையினர் மணல் குவாரிகளை குறிவைத்து சோதனைகளை மேற்கொண்டனர். அதே பாணியில் தற்போது டாஸ்மாக் கொள்முதலில் 1/3 பங்கு கணக்கில் வரவில்லை என்றும் இதனால் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என தற்போது டாஸ்மாகை குறிவைத்து அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். 10 நாட்களுக்கு முன்பு அமித்ஷா தமிழகம் வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு நாள் குறித்து விட்டார் என கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கோவை வந்த அமித்ஷா தமிழக அரசியல் குறித்து ஆலோசித்து இருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜி குறித்து பேச்சும் நடந்திருக்கிறது என கூறப்படுகிறது. ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அடுத்த 2 தினங்களில் மீண்டும் அமைச்சராகி தற்போது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. அது மட்டுமில்லை செந்தில் பாலாஜி தொடர்ந்து வெளியில் இருந்தால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் கொங்கு பகுதியில் பணம் கொடுத்தே திமுகவை வெற்றி அடைய செய்து விடுவார். அந்த அளவுக்கு பணத்தை குவித்து வைத்துள்ளார் என அமித்ஷாவுடன் நடந்த ஆலோசனையில் பேசப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தை மீண்டும் தூசி தட்டுங்கள் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் அமித்ஷா. இதனை தொடர்ந்து தற்போது நடந்து வரும் அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிய ஆதாரங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என கூறப்படுகிறது.